ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் வாழைப்பூ வச்சு சிம்பிளாக ஒரு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ எடுத்துருக்கிறேன். இது எங்கள் அம்மா வீட்டில் நின்று வாழையில் உள்ளது, அது பறித்து தந்தாங்க. இதுக்கு கொண்டையும் மூடும் கட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக உரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் கட் பண்ணுறது. இந்த பாலையை நம்ம இழக்கிறப்ப அது ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வருதுன்னு. இப்படி ஒன்று ஒன்றா இலக்கி அதில் உள்ளே இருக்கிற பூவை எடுக்கணும். முதல்ல 1 2 நம்ம எடுத்து அதை வேஸ்ட் பண்ணிடலாம். அது முத்துனதாக இருக்கும். உள்ளே இருக்க தான் கொஞ்சம் டெண்டராக நமக்கு நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. பாருங்கள், இது மாதிரி உரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ உரிக்கிறப்ப ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஒன்று ஒன்றா உரித்து எடுத்தால் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். இது மாதிரி சிப்பாக உரித்து எடுத்திங்கன்னா அதை நம்ம உள்ளே இருக்கிற நரம்பு அந்த பவுச்செல்லாம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதை சேர்த்து வச்சு ஒரு இழுத்து எடுத்துடலாம். பவுச்சையுமே அந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். கட் பண்ணுறதும் நம்ம ஒரு 4 சிப்பை சேர்த்து வச்சு அறிகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ இது மாதிரி எடுத்துடலாம். ஒன்று ஒன்றானா நம்ம திரும்ப அடுக்கணும், இல்லை ஒன்று ஒன்றா பிச்சிட்ருக்கணும். இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு ரொம்ப சின்னதாக வந்தோன்னா நம்ம அதை அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே வச்சு கட் பண்ணி எடுக்கிறப்ப அந்த நடுவில் ஒரு தண்டு இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்துடணும். இப்போ வாழைப்பூவை எடுத்தாச்சு. அந்த சின்ன பாகம் பார்த்திங்களா, அதை நம்ம அப்படியே அரிஞ்சு எடுத்துடலாம். இன்னொரு வீடியோவில் நான் எப்படி சிம்பிளாக இதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு காண்பிக்கிறேன். நான் இந்த வாழைப்பூவை கட் பண்ணி போடுறதுக்காக பழைய கஞ்சி தண்ணி வச்சுருந்தேன். அதில் கட் பண்ணி பிடிச்சாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், இப்படி போட்டோன்னா பூ கருக்காமல் இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இனி எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு போட வேண்டியதான். பாருங்கள், இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டுனதும் கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலை போட்டதும் நம்ம உளுந்து 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது மாதிரி இதை வறுத்து எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் உளுந்து நாங்கள் சேர்ப்போம். சில இடத்துல சென்னை சைடெல்லாம் கடுகுலையே இந்த பாதி உளுந்து போட்டிருப்பாங்க. அதை சேர்த்து அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் போடுறோம். இப்போ ஒரு 5 6 பல் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருந்தேன். அதை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்தாச்சு. அதுவும் வதங்கி வரட்டும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சைஸில் உள்ள ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தது சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்தாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும். இனி வெங்காயம் இந்த மிளகாய் சேர்ந்து கொஞ்சம் வெந்து வரணும். நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு கொஞ்சம் அது கிளாஸியாக வர்றது வரைக்கும் நம்ம அதை கிளறி விடணும். பாருங்கள், இப்போ வெந்துகிட்டே இருக்குது. நான் தண்ணியில் கஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுருந்த வாழைப்பூவை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயினரில் அந்த தண்ணி போகிறதுக்காக வடிகட்ட வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்தாச்சு. இந்த மஞ்சள் வாசனை போகிறதுக்காக இதை கிளறி விட்டாச்சு. இது கூடவே பொடிச்சு வச்சுருக்கிற ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இது கூட நம்ம வடிகட்ட வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்தாச்சு. இப்போ வாழைப்பூ பாருங்கள், நம்ம அந்த கஞ்சி தண்ணியில் போட்டதுனால அதுக்கு கலர் மாறவே இல்லை. இல்லைன்னா நல்லா கருகருன்னு கருத்து போயிடும். பாருங்கள், இது மாதிரி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப ஹையாக வேண்டாம், ஏன்னா இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. நல்லா கிளறி விட்டு நல்லா வேகணும். நான் கடலை பருப்பு கொஞ்சம் 4-5 மணிக்கூர் ஊற வச்சு அதை தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன். அந்த கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்தாச்சு. இந்த கடலைப்பருப்பும் வாழைப்பூவும் சேர்ந்து இந்த மசாலையோடு நல்லா கிளறி விடுங்க. நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வேகட்டும். ஆல்ரெடி கடலைப்பருப்பில் நான் உப்பு போட்டிருக்கேன், அதனால் உப்பு தேவைப்படாது. ஆனாலும் இப்போ நான் உப்பு பார்த்து தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஏன்னா எல்லாமே போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு தேவைன்னா பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட டைம் கொடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இதில் சேர்க்குறதுக்காக நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் நல்லா திருவி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட நம்ம சேர்க்கணும்.
எங்கள் சைடெலாம் தேங்காய் திருவில் வச்சு திருவிடுவோம். சென்னைக்காரங்க எல்லாம் அதை துண்டு துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கிறாங்க. ஆனாலும் இது பூ போல் அழகாக திருவி எடுக்கிறப்ப இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மிக்சியில் தேங்காய் துண்டை போட்டு அதை அரைச்சி எடுத்தோன்னா அது இன்னொரு சைஸில் இருக்கும். அதனால் எப்போவுமே நாங்கள் இது மாதிரி பண்ணுறப்ப தேங்காயை திருவிலையில் திருவி தான் எடுப்போம். இது வாழைப்பூ ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான பூ. கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைச்சாறு, வாழை ஜூஸு இதெல்லாம் குடித்தா கிட்னி கல் போயிடும்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க இந்த வாழைப்பூ ப்ரிப்ரேஷன் சாப்பிட மடிப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வடை மாதிரி செய்து கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.